அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இப்போ நம்ம அரபி எழுதி பழகிட்டு இருக்கிறோம். நேற்று ஜே வரைக்கும் போட்டோம். இப்போ சீன்ல இருந்து நம்ம பார்ப்போம். பாருங்க, சீன் போடும் பொழுது இப்படி ஒன்று போட்டு இதை கொஞ்சம் பெருசா போடணும். இப்படி போடணும். சீன் இந்த கொம்பை விட இந்த கொம்பு கொஞ்சம் நீளமா இருக்கணும். இது கோட்டுக்கு கீழே வந்துடக்கூடாது. இது கொஞ்சம் தூக்கி போடணும். இந்த பாதி ரவுண்டு கோட்டுக்கு கீழே வந்துடக்கூடாது. இன்னொருக்கு அப்புறம் தான் பாருங்க, சீன் லேசா போட்டுடலாம். சீன் ஷீன் பாருங்க, அதே தான். மேல 3 புள்ளி வைக்கணும். ஷீன். இன்னொரு அப்புறம் பாருங்க, அப்படி போடணும். ஷீன். சாதி என்பது இதே மாதிரி தான். அதுவும் கோட்டு கீழே வரக்கூடாது. பாதி ரவுண்டு சுவாது. சுவாது. இதை கொஞ்சம் மேல தள்ளி போடணும். கோட்டை ஒட்டி போட்டுறக்கூடாது. சுவாது. லாது பாருங்க, அதே தான். லாது. தோ பாருங்க, அது கோட்டிலே போடணும். இப்படி போட்டு இந்த கோடை கொஞ்சம் மேல தள்ளி போடணும். தோ. லோ பாருங்க, அதே தான். லோ. ஐன் பாருங்க, இப்படி போட்டுக்கணும். இதை கொஞ்சம் கிராஸா போட்டுக்கணும். இங்க இருந்து பாதி ரவுண்டு. இதெல்லாம் கரெக்டா வரணும். அங்கிட்டு நீண்ட கூடாது. இத பாருங்க, ஐன். ஒயின் அதே மாதிரிதான். கோயின். ஃபே பாருங்க, கோட்டுக்கு மேலேயே தான் வரணும். நீளமா போடணும். ஃபே. இன்னொருக்க பாருங்க, ஃபே. இது மட்டமா வராம லைட்டா அப்படி வளைஞ்சு வரணும். ஒரே நேர்கோட்டில் வரக்கூடாது. ஃபே. காஃப் அதே மாதிரிதான், ஆனா குட்டாயா இருக்கணும். நீட்டி போடக்கூடாது. காஃப். காஃப். அவ்வளவுதான். காஃப். கேஃப் பாருங்க, நீட்டமா போட்டு சின்னதா ஒரு ஹம்சா மாதிரி. கேஃப். நீளமா போட்டு அப்படி போட்டு கேஃப். லாம் இந்த கேஃப் மாதிரி தான், ஆனா இவ்வளவு நீளமா வரக்கூடாது. இங்க பாருங்க, அவ்வளவுதான். லாம். லாம். அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு. நீளமா போடக்கூடாது. கேஃபுக்கு நீளமா போட்டு நடுவுல எடுத்து அம்சா மாதிரி இப்படி இழுத்து விட்டு இந்த மாதிரி அமைதியா படிச்சான் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் எல்லாத்துக்குமே எழுத்து நல்லா வரும். முயற்சி செய்வோம். அல்லாஹ் வெற்றியாக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.